படம் நல்லா தான் இருந்துச்சு. எப்படி சொல்றது, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஆதலால் காதல் செய்யணும் ஒரு படம் எடுத்தாரு. அது எப்படி ஒரு ஒரு திருப்பு முனையா இருந்துச்சு. அப்போ லவ் பண்றவங்கலாம் ஓ இப்படி வந்து ஃபேக்கா லவ் பண்றாங்களா, இப்படிலாம் இருக்கா, அனாதையா குழந்தைய வந்து இந்த மாதிரி பிரெக்னென்ட் ஆக்கி விட்டுட்டு போயிடுறாங்களா, அதான் ஃபேக் லவ்ன்ற மாதிரி சொல்ல வந்தாங்க. இப்போ இந்த படத்துல எப்படி சொல்றது, இப்ப எல்லாரும் பெஸ்டி அது இதுன்னு சொல்றாங்கல்ல, பெஸ்டின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இவங்க லவ் பண்றாங்க, அவனை என்ன பண்றாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பெற்றோர்கள் குழப்பத்துல இருப்பாங்கல்ல. அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ் தான், லவ்னா லவ் தான்றது பிரிச்சு சொல்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஒருத்தவங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க, அது லவ் பண்றவங்க ஏத்துக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறத, அவனா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் தான்றது புரிய வைக்கிறாங்க. அது ரெண்டு எப்படி சொல்றது, பெண் வீட்டார்லயும் ஒத்துக்கிறாங்க, மாப்பிள்ளை வீட்டார்லயும் ஒத்துக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸா இருக்க முடியும் மாப்பிள்ளையும் பொண்ணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி டைட்டிலுக்கு அதான் இப்ப பெஸ்டின்னு சொல்றாங்க. பெஸ்டினா இப்ப 2K தானே ட்ரெண்டிங்ல இருக்கு. அப்ப அந்த பெஸ்டினா அது லவ்வா மாறிடுன்னு நினைப்பாங்க. அதான பெஸ்டினா லவ் இல்ல, பெஸ்டின்றது ஒரு டேர்மே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் லவ்வர் அந்த பெஸ்டி இதெல்லாம் தேவையில்லாத ஒண்ணு. ஒரு பொண்ணு பையனும் பொண்ணும் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து எப்படி சொல்றது பெஸ்டின்னு சொல்லி பிரிக்கிறது அப்படி பிரிக்கக்கூடாது. லவ்னா லவ், ஃப்ரெண்ட்ஸ்னா ஃப்ரெண்ட்ஸ், அதை தவிர்த்து வேற எதுவும் பேசவே கூடாது. அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. அதுதான் படத்தோட சுவாரஸ்யமே. அது நீங்க படம் பார்த்தா தான் தெரியும். படம் பார்த்தா எல்லாத்துக்கும் பிடிக்கும். கண்டிப்பா இந்த படம் பாருங்க. ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா கூட வந்து பார்க்கலாம். இந்த படம் மியூசிக் நல்லா தான் இருக்கு. படம் சொல்லிக்கிற அளவுக்கு நல்லா சொல்ல முடியாது. கண்டிப்பா ஒரு ஒன் டைம் வாட்சபிள் படம் தான். கண்டிப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேகா இருக்கும், செகண்ட் ஹாஃப்ல வந்து உங்களுக்கு அந்த மாதிரி ஏன்டா அந்த படத்துக்கு வந்தன்ற மாதிரிலாம் இருக்காது. கண்டிப்பா பார்க்கலாம். படம் நல்லா தானே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் ஃபன்னா போயிடுச்சுன்னா இன்னும் ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். பசங்களோட வந்தா நல்லா சிரிச்சுன்னு விளையாடலாம். பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், சைல்டுஹுட்ல இருந்து ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறாங்க. அவள் தானே படம் நல்லா இருந்தது. ஃப்ரெண்டு தான் அங்கே கான்செப்ட். ஃப்ரெண்டு வந்து கேர்ள் ஃப்ரெண்டுன்றாங்களே, அதை வந்து நம்பணும், அவ்வளோதான். ஏன்னா இந்த காலத்தில் வந்து எல்லாரும் வந்து சந்தேகப்பட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இல்லை, 2K கிட்ஸ் அந்த மாதிரி இல்லை, நம்பணும்னு சொல்லிட்டு தான் இந்த படமே. ஏன்னா 90s கிட் இருக்கும்போது அவங்க வந்து அந்த கிராமத்தை அந்த மாதிரி நினைப்பாங்க. இந்த இங்கே இருக்கிற இதுக்கும் வந்து இப்போ 2K கிட்ஸா இருக்கிற மாதிரி பெஸ்டி அந்த மாதிரி இருக்கும்போது 2K கிட்ஸ்ன்னு இருக்கிறது. ஃப்ரெண்டு மெயினாக நம்பணும். எல்லாரும் வந்து தப்பாக பேசுவாங்க, பாக்குறவங்க தப்பா நடப்பாங்க. அந்த மாதிரி இல்லாம இது வந்து நம்ம நம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல வந்து கல்யாணம் நிறுத்தத்துக்குன்னு சொல்லி ஒரு ஆள் வருவாங்க. இல்ல இவங்க வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அதுல காட்டினாங்க ஒத்துமையா. 2K லவ் ஸ்டோரி. உண்மையை சொல்லணும்னா 2K லவ் ஸ்டோரின்னு டைட்டில் வச்சதுக்கு 90s ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருக்கலாம். படம் முழுக்கவே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பான இது. ஆக்சுவலி நாங்க ஆல்ரெடி பார்த்துட்டோம் பிரியமான தொழிலே, மாதவன் அண்ட் ஸ்ரீதேவி அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அதே சேம் பேட்டர்னு. பட் இப்போ உள்ள ஜென்ரேஷன்லாம் இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்தாங்க. பட் அந்த ஜென்ரேஷனுமே எனக்கு வந்து 90ஸோட தான் கனெக்ட் ஆன மாதிரி இருந்தது. 2Kயோட கனெக்ட் ஆன மாதிரியே தெரியல எனக்கு. 2K அப்படிங்கறது அந்த டைட்டில மட்டும் மாத்திட்டு 90s ஃப்ரெண்ட்ஷிப்னு வச்சிருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். லவ் ஸ்டோரி எதுவுமே கிடையாது. இது ஒன்லி ஃபார் ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி. அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரியை லவ் ஸ்டோரின்னு காட்டியிருக்க வேண்டாமேன்னு தோணுச்சு. ரொம்ப அழகா இருந்தது. ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டினியூ பண்ணது. என்ன ஒரு வருத்தமான விஷயம்னா, இதெல்லாம் நாங்க 90ஸ்லேயே பண்ணிட்டோம் ப்ரோ, இதெல்லாம் நாங்க 90ஸ்லேயே பார்த்துட்டோம் ப்ரோ, இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நாங்க 90ஸ்லேயே பார்த்துட்டோம், நீங்க இன்னமும் நம்பிக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 90ஸ்னாலே வெறும் லவ்னு தான் இது பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசினாலே லவ்னு தான் யோசிப்பாங்கன்னு கிடையாது. நாங்க அப்ப இருந்தே இப்போ வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறவங்க நிறைய பேர் 2K விட 90ஸ்ல தான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப அழகாவும் நீட்டாவும் ஸ்டார்ட் அப்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் கொண்டு வந்திருப்பீங்க. நீங்க நீயான ப்ரோக்ராம் ஒன்று பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட பையனுக்கு காது குத்துனதே என் ஃப்ரெண்டோட மடியில வச்சுதான். மாமங்காரனே சண்டை போட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 90s தான். ஸோ எங்களுக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து 2Kல தான் இருக்குங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. கண்டிப்பா கிடையாது. 90s படிக்கும்போது நாங்க படிக்கிற டைம்ல வந்துட்டு பாக்குற எல்லாருக்கும் அந்த அக்செப்டன்ஸ் இல்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, இவங்களுக்குள்ள ஏதோ இருக்குங்கிற மாதிரி பேசிட்டே இருந்திருப்பாங்களே தவிர மற்றபடி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் மெயின்டைன் ஆயிடுச்சு. அதாவது 2Kயோட 12 விதமான டிஃபரன்சியேஷனான ஃப்ரெண்ட்ஷிப்பை காமிச்சிருப்பாங்க. அதாவது வேர்ட்ஸ்ல டைலாக்கா தான் பேசியிருப்பாங்க, காமிக்கல. 90ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும்தான் அழகா காமிச்சிருக்காங்க. அதோட பேரை வந்து 2Kவா மாத்திட்டாங்க, அவ்வளவுதான். அதுல ஃப்ரெண்ட்ஷிப் வித் பெனிஃபிட்னா என்னங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா டீ கடை ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து பிசினஸ் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஸ்கூல் மேட்ல இருந்து ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து பெனிஃபிட் வித் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து சிச்சுவேஷன் ரிலேஷன்ஷிப் வரைக்கும் எல்லாத்தையுமே டைலாக்கா ரைட் பண்ணிருக்காங்களே தவிர எந்த இடத்துலயுமே ஸ்கிரீன் பிளே ஆகல. அதனாலதான் எனக்கு இந்த படம் வந்து 2K படமா கன்வெர்ட் ஆகவே இல்லை, 90ஸோட படமா தான் கன்வெர்ட் ஆச்சு. லவ் ஸ்டோரி படம் கிடையாது. லவ் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ணி காட்டல. ஃபுல்லா ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே இம்பார்ட்டன். கடைசி வரைக்கும் அவங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட எனக்கு ஓகே, செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப லேக். ஏன் அப்படின்னா காமெடிங்கிற பேர்ல ரொம்ப கிரிஞ்சு கொடுத்த மாதிரி இருந்தது. எனக்கு என்னன்னா எந்த இடத்துலயுமே 2Kயோட ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிற மாதிரி எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலே ஆகல. ஸோ டைட்டில் தயவுசெய்து 90ஸா மாத்தினீங்கன்னா 90s ஆடியன்ஸாவது இந்த படத்துக்கு ரொம்ப வைபா வருவாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையா சொன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப்லாம் வந்து சீரியல் மாதிரி ஆகி, அதாவது கிரிஞ்சு படங்கிற மாதிரி ஆகி, காமெடி எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. சிபி முத்துலாம் நடிச்சிருக்காரு. பட் அவரோட அந்த ஒரே ஒரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன அப்படின்னா, உனக்கு தான் அசிங்கமா பேச தெரியும் நினைக்காத, என்ன போய் வெளியே கேட்டு பாரு நல்லா எவ்வளவு பேசுவேன்னு அப்படிங்கிற மாதிரி காமிச்ச விதம் நல்லா இருந்தது. அதை தாண்டி இந்த படத்துல ஒரே ஒரு இன்னொரு டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. என்ன
அப்படின்னா அவங்க 2 பேரும் கடைசி வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்னா ஒரு வீட்டுல போயிட்டு பையன் பொண்ணு எடுத்துக்கலாம், அண்ணனை நீ கல்யாணம் பண்ணிக்க, தங்கச்சியை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஒருத்தர் சொல்லுவாங்க, நீ வேற கஷ்டம், அவன் வேற கஷ்டம், அவன் வேற கஷ்டம், எப்படி ஒரே வீட்டுல பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்நேரம் சொல்லுவான், கலப்பு திருமணம் பண்ண ஏதாவது ஒரு வீட்டுல போயிட்டு பொண்ணு எடுத்துட்டு வந்துருவான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அப்படி ஒரு மேட்ரிமோனி ஆரம்பிக்கவே இல்லடா இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு மேட்ரிமோனுக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு லீடு கொடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அதுவும் ஆரம்பிச்சு விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். டைட்டிலுக்கும் ஸ்டோரிக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் அவங்க வந்து 90s வந்து வெறும் லவ்னு தான் ஏங்குவாங்க, ஒரு பையனும் ஒரு பொண்ணும் பேசினாலே லவ் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்கன்னு யோசித்து எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். 90sலேயே ஃப்ரெண்ட்ஷிப்பாக இப்போ வரைக்கும் இன்னைக்கும் என்னோட சகோ அப்படின்னு சொல்லி என்னோட தோழன் இருக்காங்க. ஸோ இன்னைக்கும் நாங்கள் பேசுகிறோம், அவங்களுக்கு கல்யாணம் இருக்கு, அவங்களுக்கு குழந்தெல்லாம் இருக்கு, ஆனால் இப்பயும் கால் பண்ணா சொல்லு சகோ அப்படின்னு அந்த ஒரு உணர்வு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் ஃப்ரெண்ட்ஷிப். லவ்ல வந்து அந்த உணர்வு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது. ஆனால் எனக்கு இந்த படத்துல ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க, காமம் கலந்து வர்றது பேரு லவ், ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள காமம் இருக்காது. அந்த ஒரு விஷயத்த அழகா காமிச்சிருப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி வந்து 2K லவ் ஸ்டோரின்னு போது நல்லா காமெடியா, நல்ல ஒரு வைபா, டிஃப்ரெண்டான ஒரு, ஏன்னா நான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங் ஒரு மூவி பார்த்தேன். அந்த மூவியெல்லாம் உண்மையிலே வந்து நல்ல ஒரு மூவி, செம்ம ஒரு இது. ஒரு மூவில இவ்வளவு விஷயங்கள் காட்ட முடியுமா? ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன, லவ் யூக்கும் ஐ லவ் யூக்கும் என்ன டிஃபரன்சியேஷன், இந்த டைம்ல விட்டுருக்கணும். ஆக்சுவலி லவ்வர்ஸ் டேக்கு அந்த படத்தை விட்டுருக்கணும். அதை தாண்டி டேட்டிங்னா என்ன, லிவிங்னா என்ன, உண்மையில மேரேஜுக்கான பெனிஃபிட் என்ன, இந்த மாதிரி டிஃபரன்சியேஷன்லாம் அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே வைப்பு இந்த படத்துல இருக்கும்னு நினச்சி வந்தேன். பட் அந்த வைப்பு இல்லை. சாங்குமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 2Kக்கான சாங்ஸ் எதுவுமே இருக்காது, எல்லாமே 90sக்கான சாங்ஸ் தான் இருக்கும். எனக்கு அந்த லவ்வர் இறந்தப்போ கூட அந்த கல்லறையிலே படுத்திருந்த விதம், அந்த காட்டின விதம்லாம் பார்த்தீங்கன்னா 90sோட டோட்டல் லைஃபே காமிச்ச மாதிரி தான் இருந்தது. எனக்கு 2K அந்த அளவுக்கு இருப்பாங்களா, அஃபெக்ட் ஆவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரியல ப்ரோ. கிளைமேக்ஸ் நல்லா தான் இருந்தது, ரொம்ப ஜாலியாக, அதாவது கல்யாணம் பண்ணி முடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த ஒரு விஷயமும் நல்லா இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப் கடைசி வரைக்கும் ஒரு ஆணும் பெண்ணும் ஃப்ரெண்டா இருக்க முடியும், கல்யாணமே ஆனாலும் லைஃப் லாங் போனாலுமே ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க முடியும், அவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள கல்யாணங்கிற விஷயம் வராது அப்படிங்கிறத காமிச்ச மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் ஆல்ரெடி பிரியமான தொழிலே பார்த்துட்டோமே. 90s பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி.